இன்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டம், ஆய்வுக் கூட்டம் திரு சி வேணுகோபால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளரும் அகில இந்திய பொதுச் செயலாளருமான திரு குலாம் மீர் அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அவர்களும், மற்றும் திரு வம்சி ரெட்டி, சசிகாந்த் செந்தில் மற்றும் நவீன் சர்மா, ஏஐசிசி செயலாளர்களோடு நவீன் தால்வா அவர்களோடு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பை எப்படி பலப்படுத்துவது, வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்னால் உள்ளாட்சிக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக எப்படி பலமான அமைப்பாக உருவாக்குவது, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் நியமனத்துக்கு பின்னால் அவர்களுக்கு நடந்த பயிற்சி முகாமில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதற்கு பின்னாலே மாவட்ட கமிட்டி மற்றும் ஒன்றிய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள், நகர காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்களுடைய நியமனங்கள், தேர்வுகள், அதை பற்றியும் அதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய திட்டங்களை பற்றியும் ஆய்வு செய்யப்பட்டது. இது போலவே 10 பூத்துக்கு ஒரு மண்டலம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையை உருவாக்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு 76,000 வாக்குச்சாவடிகளுக்கும் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக புதிய பிஎல்ஏக்களை நியமிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவுகள் அனைத்தும் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியினுடைய ஏறக்குறைய 1,00,000 நிர்வாகிகளை புதிதாக நியமிப்பதற்கு வாய்ப்பாக இருக்க போகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் புத்துணர்வோடு இந்த ஆண்டில் 2026 என்ற ஆண்டு காங்கிரஸ் கட்சியினருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த ஆண்டு. இதில் 59 வருடத்துக்கு பின்னாலே 2 அமைச்சர்களை பெற்று காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே பங்கு பெற்றிருக்கிறது. இதை பலப்படுத்துவதற்காகவும் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கையை கொண்டு செல்வதற்காகவும் நம்முடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற தாவேகாவுடைய கூட்டணி ஆட்சியிலே நடைபெறுகின்ற நல்ல திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் அமைப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதும், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அடுத்த விசிட் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது இயக்கத்தை பலமாக கொண்டு வருவதற்கான அடுத்த நிலைகளை எடுப்பது என்பதும் முடிவு செய்யப்பட்டது. அதே போலவே வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா ராஜீவ்காந்தியுடைய பிறந்தநாள், 82வது பிறந்தநாள். அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கள் வர இருக்கிறார்கள். திரு வேணுகோபால் அவர்களுடைய அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைகளை பற்றி எடுத்துக்கொள்வதும், அடுத்த நிலையிலே காங்கிரஸ் கட்சியை கொண்டு செல்வதற்கான வருங்கால திட்டங்களை வழிப்படுத்துவதற்காகமான அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெறும். அந்த கூட்டத்திலே அனைத்து பிசிசி உறுப்பினர்களும், ஒன்றிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும், நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும், பேரூராட்சி காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட இருக்கின்றன. இந்த சிறப்பு பொதுக்குழுவிலே 5 பிரிவிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட போகின்றன. இவை அனைத்தும் இந்த கூட்டத்தில் இன்று முடிவு செய்யப்பட்டது. தமிழக சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானமாக நீட்டை ரத்து செய்கின்ற அந்த தீர்மானம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்டது. நீட்டு தேர்வை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு முழுமையாக நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும். மதிப்பிற்குரிய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து மாணவர்களோடு பல்வேறு கலந்துரையாடல்கள், பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலேயும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அதாவது 2017க்கு பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துல 36 பேர் தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார்கள். அதே மாதிரி கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவங்க இந்த கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கக்கூடிய அளவுல பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால கிராமப்புற மாணவர்கள் இந்த நீட்டு தேர்வினால் மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இது பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே இதுல பண்ண முடியும். அது இன்னைக்கு இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்லாம் ஒரு பெரிய மாஃபியா மாதிரி செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த கிராமப்புற மாணவர்களுடைய நலனை கருதியும், ஏன்னா ஏற்கனவே ஒரு 12ஆம் வகுப்பு பாடத்திட்டம் இருக்கு. அவங்க அது ஸ்டேட் வைடா உள்ள பாடத்திட்டம். அதுல படிச்சு அந்த மெரிட் படி வந்தாலே போதும்.
அதனால எங்களை பொறுத்தவரையில இந்த நீட் வந்து மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு பொருந்தாது. அதுல நடைபெறக்கூடிய முறைகேடுகள், நீட்டு கசிவு, வினாத்தாள் கசிவு, இப்படிப்பட்ட ஆள் மாறாட்டம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு மத்திய அரசால இதை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. மக்களுடைய வரிப்பணத்துல தான் இன்னைக்கு அரசு மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்கு. ஆனா டெல்லியில இருந்து யார் எந்த காலேஜ் போகணும்னு தீர்மானிக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு பிஜேபி அரசு செயல்பட்டு இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரையில நீட்டை வந்து முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிறைவு.